சாதியை காரணம் காட்டி ஒதுக்குவதாக செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவியான திருமலை செல்வி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சாதியை காரணம் காட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒதுக்குவதாகவும் தமக்கு வாகனம் கூட ஒதுக்கப்படாததால் ஆட்டோவில் வந்து சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் டெண்டர் உள்ளிட்டவை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய தலைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2.5 வருஷம் ஆகுது. சேர்மன் அப்படிங்கிற ஒரு மரியாதையே எனக்கு கிடையாது. ஜாதி அடிப்படையில் தான் இங்கே நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வண்டி கிடையாது. 8 மாதம் ஆகுது. நான் ஆட்டோவில் தான் வரேன், ஆட்டோவில் தான் போகிறேன், பைக்கில் வரேன். அப்புறம் என்னென்னா ஹவ்வா சஹிரா பார்த்தசாரதி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த ஒரு டெண்டர் இருந்தாலும் அவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணி அவங்களாவே தான் இது பண்ணுவாங்க. நான் எதுவும் கேட்டால் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. அப்புறம் எதுக்கு நான் சேர்மனாக அங்கே இருக்கணும்? அவங்க பேச்சை மீறி எதுவுமே இங்கே நடக்கிறதில்ல. அவங்க யார் சொல்கிறாங்களோ அதான் காண்டிட்டுக்காரங்க. சார்வன்சிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.